ஹே கைஸ், டுடே ஃபீல் குட் குக்கிங் மாங்காவோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோட் உண்மையாக தாறுமாறா எமோஷனல் ஃபன் எல்லாம் கலந்து வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காம ஹெட்செட் போட்டு பாருங்க, அப்போ தான் அதை உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும். இதுக்கு முதல் போட்ட எபிசோடும் பார்க்கலண்டா அதையும் இப்போ பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டோரி என்னென்று புரியும். அப்போ தான் உங்களுக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான டங்குன்னு கிளிக் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் விபி. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவும் அனதர் வேர்ல்டுக்கு போய் ஒரு பியூட்டிஃபுல்லான லேக்குக்கு பக்கத்தில் இருந்துட்டு சிவனேன்ட்டு சாப்பிடுவோன்னு பார்த்தா யாரோ ஒரு தாடிக்காரன் ஹீரோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு சொல்லு நீ யாருன்னு வாட்ஸ்அப் படத்தில் வர தம்பிக்காரன் மாதிரி கேட்டுக்கொண்டு இருப்பான். ஸோ அங்கேருந்து இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. தாடியும் சொல்லு நீ யாருன்னு ஹீரோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு கேட்கும்போது டேய் நானெல்லாம் காய்கறி வெட்டத்தாண்டா நைஃபை யூஸ் பண்ணுவேன், நீங்கள் என்னடா அடுத்தவண்ட கழுத்தை வெட்ட சுவாடை யூஸ் பண்ணுறீங்கன்னுட்டு பயத்தில் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும் போது இப்போ சொல்ல போறியா இல்லாட்டி போடையான்னு கேட்க டேய் போடுறதுக்கு நான் என்ன உண்ட வைஃபாடா என்று மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். நான் ஒரு செஃப் தாண்டான்னு சொல்ல செஃப்ண்டா கிச்சன்ல இருக்கணும், நான் காட்டுக்குள்ள ஆணியா புடுங்குறான்னு கேட்க டேய் ஆணியும் புடுங்க வரல அவனையும் பார்க்க வரலடா, இயற்கையை ரசிக்க வந்தது ஒரு குற்றமாடான்னு கேட்க பிளட்டி ராஸ்கல் பொய்யா சொல்றா என்றிட்டு போட வர நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல கத்தியால கில் பண்ண வர எதிர்த்தியா பார்த்தா அங்க நம்ம புஸ் பாண்டி நாம யாரு வம்புக்கும் போறல தும்புக்கும் போறல நாம உண்டு நம்ம பாடு உண்டு இருக்க வந்துட்டு அதுட வேலை என்ன சாப்பிட்றது அதுவும் கட்டி கொண்டு இருக்க நம்ம தாடி மிசா அப்படி எங்க இருக்குன்னு ஆச்சரியத்தோட பார்க்க புஸ் பாண்டி என்ன தாடியில மொழியே சரியில்லையே பங்கு கேட்டுருவானு அதுவும் பயப்பட என்னத்த சொல்ல இங்கால ஹீரோ தாடி நான் ஏற்கனவே வெறும் டெட் பாடி கோடியா தாராயா என்ன விட்டுறியான்னு கதற பார்த்தா ஸ்வாடும் கீழே இறங்கும். என்னடான்னு பார்த்தா நம்ம தாடியை ஸ்வாட் எடுத்து அவரோட ஸ்வாட் கவருக்குள்ள வச்சிருவேன். சரிப்பா கொஞ்சம் மிஸ்டேக் நடந்து போச்சு, ஐ எம் ராண்டல்ஃப் நைட் பாண்டிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஹீரோ என்ன அண்ணியன்ல இருந்து அம்பிக்கு மாறிட்டான், இப்ப பேரை சொல்லலாடி கத்தியால் எடுத்து போட்டுருவான். சரி பேரை சொல்லுவோம், ஹாய் ஐ எம் கேங்லி என்று தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண தாடியும் ஏப்பா உன்னோட இருக்குத்தானே உல்ஃப், அது ஒன்றும் சாதாரணமான உல்ஃப் இல்லப்பா, அது லெஜண்ட் ஸ்டோரியில் சொல்லப்பட்ட ஒரு ரேர் ஸ்பீசிஸ், அது நல்லவங்களோட மட்டும்தான்ப்பா இருக்குமென்னு மாதிரி சொல்ல என்ன சொல்றான் ஒன்றுமே புரியலையேன்ட்டு ஹீரோ யோசிக்க என்னப்பா ஒன்றும் தெரியாதாப்பா ஏப்பா அப்படி பச்சை பாலா இருக்கியன்னு கேட்க அவ சூடு காட்டி குடிக்க போறியாயான்னு கேட்க அப்படி இல்லப்பா முன்னொரு காலத்துல என்ன ஆயா வட சுட்டாவா இல்லப்பா கொஞ்சம் கதையை கேள்வா, முன்னொரு காலத்துல த ஒயிட் வுல்ஃப் கிளானே இருந்துச்சான், அது த ஏன்சியன் காடோட டிசெண்டன்ஸ் என்றெல்லாம் சொன்னாங்கப்பா, அதில் கண்ணுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு வல்லவங்கன்றெல்லாம் பார்க்குற சக்தி இருக்காமப்பா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஏன்சியன் காடோட சில பவரை இன்ஹெரிட்டட் பண்ணி வச்சிருக்காங்க என்றெல்லாம் லெஜெண்ட் ஸ்டோரியில சொன்னாங்கப்பான்னு சொல்ல என்னது புஸ் பாண்டே கோடோட டிசெண்டண்டா என்று ஆச்சரியப்பட்டுட்டு நம்ம புஸ் பாண்டே என்ன செஞ்சான்னு நினைச்சு பார்த்தா வடிவா போக்கர்ல சாப்பிட்டுட்டு குப்பரை மல்லாக்கப்படுத்திருக்கும், அப்புறம் வில்லேஜ் சீஃப் தாத்தாட்ட இருந்து மாட்டாம எஸ்கேப் ஆயிருக்கு, இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்ன தாடி உருட்டி தள்ளுறானோ வந்துட்டு யோசிக்க தாடி தம்பி நீ நினைக்கிறதெல்லாம் விளங்குதப்பா, நான் ஒன்றும் பொய் சொல்லலப்பா என்ன நம்புப்பா அந்த மாதிரி காலில் விழாத குறியா கெஞ்ச சரிப்பா இங்க என்ன மீளாப்பா சாப்பிட்டு கொண்டு இருந்த நீ என்று கேட்க யோ தாடி கண்ணை என்ன மூடியாயா வச்சிருந்த நீ உனக்கு பார்க்க விளங்கலையான்னு கேட்க இல்லப்பா சும்மா தான் கேட்டு தம்பி இது என்ன மீட்பா இது பீஃப் ஐயா, ஓ வேணுமென்னு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், இல்லப்பா நான் இப்போதானே சாப்பிட்டுட்டு வந்தேனா பசிக்கலப்பா, சரிப்பா நீ இவ்வளோ கட்டாயப்படுத்துறதால சாப்பிடா போனா சரியில்லவா, ஸோ நான் உனக்காக சாப்பிட்றப்பான்ட்டு நைஸா அவர் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு எடுத்து வாய்க்குள்ள வச்சா அவருக்கு அப்படியே நாக்குல டேஸ்ட் கூடினதால நாக்கும் தேன் 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 உன்னை தேடியாலைந்தேன் என்ற மாதிரி டான்ஸ் போடுதுப்பான்னு சொல்ல ஓசி தானே போடும் என்று சொல்ல அதை விடுப்பா என்னப்பா கையில வச்சிருக்கான்னு கேட்க இதாயா இது சொர்க்கவானம் என்னது சொர்க்கவானமான்ட்டு 10,000 வோல்ட்டும் அவரை கண்ணிலே விழுங்க தம்பி இது என்ன உங்க ஒரு சொர்க்கபானமாப்பா இனிக்குமா புளிக்குமா ஒர்க்குமா என்னப்பா யூனிக் ஸ்டைலெல்லாம் இருக்காப்பாண்டு எச்சில் ஊரக்கு என்ன இப்போ ட்ரை பண்ணி பாருங்களேன்னு ஹீரோன்னு சொல்ல நான் சும்மாதான்ப்பா கேட்டேன் எல்லாம் ஒரு தெரிஞ்சு கொள்வோம்ன்னுட்டான், இருந்தாலும் நீ இப்படி என்ன ஃபோர்ஸ் பண்ணும்போது நான் எப்படிப்பா விட்டா நல்லா இருக்காதோ சரிப்பான்ட்டு ஹீரோ கொடுக்கவே இல்லை, ஒரே கையை பிடிச்சி பறித்து குடிச்சு போட்டு ஓஹோ இப்போதான் தம்பி மூளை வேலை செய்துப்பான்னு சொல்ல உனக்கு மூளை இருக்காயா அதெல்லாம் இருக்குடா தம்பி ஹீரோ ஐயோ கொஞ்ச நேரத்தில் கழுத்தில் கட்டியை வச்சு இந்த கொஞ்ச நேரத்தில் நரகத்தையே காட்டிட்டியான்ட்டு நீ குடிக்கும்போது ஐயா சாதாரண குடிமகன் மாதிரியே எனக்கு விளங்குறான்னு ஹீரோ நினைச்சு கொண்டு இருப்பான் அவரை பார்த்து. அப்போ அவரும் தம்பே நீ தந்த அறுசுவை உணவு சொர்க்க வானத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் ரீவே பண்ணுவனப்பா, இப்பயாச்சு வில்லேஜ் பக்கம் வந்தா த ராண்டல்ஃப் த நைட் கமாண்டர் என்ற பேரை சொன்னா ஊரே நடுங்குமாப்பா, என்ன நிலநடுக்கம் வந்துருமாயா, இல்லப்பா அவ்வளோ பவர் இருக்கு எனக்கு,
என்ன அவங்களே உன்னை லீட் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து விடுவாங்கன்னு சொல்ல ஹீரோவும் என்னது ரோவண்டஸ் நைட்ஸோட கமாண்டரா ஹீரோ என்ன நினைச்சிருப்பான்டா ஒரு சாதாரணமான ஒரு நைட் தான் நினைச்சிருப்பான் ஆனா ஒரு நைட் கமாண்டரா இருந்திருப்பாரு இதுக்கு ஹீரோக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு அவரும் சரிப்பா இந்த உல்ஃப் உன்னோட இருக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுப்பா எனக்கும் பெட்ரோலுக்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரப்பான்ட்டு சொர்க்கவானத்தை கையில வச்சுக்கொண்டு அவர் பாட்டுக்கு போவேன் ஹீரோ யோ பெருசு என்னையா பெட்ரோலுக்கு சொர்க்கவானத்தை அடிச்சுட்டு போறான்ட்டு கூப்பிட அவரும் கண்டுக்காக போயிட்டு இருந்தானே அப்ப ஹீரோ சரி ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்காத வரைக்கும் நல்லதுன்னுட்டு ஹீரோ நினைக்கிறேன் அப்போ நம்ம புஸ் பாண்டி டேய் 2வது ரவுண்டுக்கு சாப்பாட்டை போடுறான்ற மாதிரி அதில் தட்டை கொண்டு வந்து நிட்டு ஹீரோ சரி இந்தாண்டுட்டு 2வது ரெக்கார்டு திரும்ப செகண்ட் ரவுண்ட் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்குறேன் அது பிளக்குன்னு சாப்பிட்றையும் ஹீரோ ரசிச்சு கொண்டுட்டு என் லைஃப்பில் நான் சந்தோஷமாக இருந்த டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் உன்னோட இருந்ததை தாண்டா சொல்லுவேன் உன்னோட அந்த குளித்தது உன்னோட நித்திரை கொண்டது உன்னோட சேர்ந்து போக்கெட் செஞ்சது இதெல்லாம் என் லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மெமரிஸ்டா இதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் உனக்கு உண்மையாகவே என் மனசார ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டான்ட்டு ஹீரோவும் பிரியா விடைக்கு ரெடி ஆகுறான் ஹீரோவும் பேக்கெல்லாம் எடுத்துட்டு டேய் புஸ் பாண்டி நாங்கள் திரும்பி பார்ப்போமாண்டே கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாதுடா ஆனால் உன்னோட இருந்த மெமரிஸை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன்டா நீ உன்னோட ஹெல்த்தெல்லாம் நல்லா பார்த்துக்கூடா டேக் கேர்ரா குட் பாய் என்னட்டு ஹீரோக்கு ஆக்சுவலி பெரிய மனசே இல்லை அது தன்னோடையே வந்துடாதா என்ற ஒரு ஏக்கத்தோட அவன் போகிறான் போகும்போது ஒருவேளை தன்னோட வராதா திரும்பி பார்க்காதான்ற ஒரு ஏக்கத்தோட திரும்பி பார்த்தா அது நீ போடா எனக்கு என்னடான்ட்டு அதுவும் அந்த மீட்டே ஒரு கட்டி கொண்டு இருக்கும் ஹீரோ காண்டாயிட்டு டேய் உன்னை குளிப்பாட்டி சோறுட்டி தாளாட்டி பாராட்டி வளர்த்தேன்டா எனக்கு தேவைதான்டான்ட்டு உன்னை எங்கூரை சொல்லிடலாம் நாங்கள் அவ்வளோ நாளும் ரொம்ப பழகலையே சரி என்றுட்டு ஹீரோ மனசை அவனை சேர்த்திட்டு பார்த்தா திடீரென்னு புஸ் பாண்டியோட சட்டு மட்டும்தான் இருக்கு புஸ் பாண்டே காணாம போயிடும் புஸ் பாண்டே நீ எங்க போயிட்டான்னுட்டு ஹீரோ சுத்தி முத்தி பார்த்தா ஹீரோக்கு பின்னாடிதான் அவனோட பேக்ல ஸ்பைடர் பாண்டியடான்ற மாதிரி அதுவும் தொங்கி கொண்டு இருக்கும் ஹீரோ டேய் பிச்சிராதடா நானே ஒரே பேக்க வச்சு ஆட்டி திரியிறேன்டா டேய் பிச்சிராதடான்னு சொல்லி வாய முடிக்க கிடையாது அதுவும் பிச்சு போட்டு வடியா குந்திட்டு இருப்பி பாண்டியன் ஹீரோட கையை பிளக்குன்னு லிக் பண்ண ஹீரோ ஏன்டா புஸ் பாண்டே என்ன ஃபாலோ பண்ணி வரேன் இதுதானே உண்ட வீடு நீ இங்கே இருக்கலாமேன்னு சொல்ல அதுவும் ஹீரோட கைக்கு மேலே கையை வச்சுட்டு ஓன்னு கத்த அப்போ ஹீரோக்கு உனக்கிடும் புஸ் பாண்டேக்கு ஹீரோவோட வரதான் விருப்பம் உண்டு இது சொல்ல போனால் ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் சரியா இந்த நியூஸ் அப்போ ஹீரோ வாடா என்ற செல்லக்குட்டியன்று அதை அலைக்கா தூக்கிட்டு ஹீரோட வேர்ல்டுக்கே வந்துடுவான் அப்போ ஹீரோட வீட்டுக்கிட்ட வரும்போது வருமா சாவு பயத்தை காட்டிட்டாண்டா வருமா சாவு பயத்தை காட்டிட்டாண்டான்ட்டு ஹீரோ புலம்பி வாரான் என்னண்டா தாடியும் கழுத்தில் கத்திய வச்சு உயிர் பயத்தை காட்டிட்டான் தானே என்னண்டா ஹீரோ வந்து புஸ் பாண்டேக்காக தான் அந்த வேர்ல்டுக்கு திரும்பியும் போயிருப்பான் திரும்பியும் புஸ் பாண்டேக்காக அந்த வேர்ல்டுக்கு போகிற சான்ஸ் வரும் அதை நினைக்க ஹீரோக்கு இப்போயே வைத்தியெல்லாம் கலக்க வலிக்கிடும் இப்படியே ஹீரோ புலம்பி கொண்டு வர அங்கே பார்த்தா இடைக்க ஆக்கள்லாம் நிறைய பேர் குமிஞ்சு நிற்பாங்க இவன்டா இன்றைக்கு ஒன்றுமே தெரியாதே எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு பார்த்தா எங்கேயும் இல்லை ஹீரோட வீட்டுக்கு முன்னால் தான் ஆளுமா டோலுமா ஆளுமான்னு டான்ஸ் ஆடி கொண்டு இருக்கு இவங்க என்ன எந்த வீட்டுக்கு முன்னால் செய்கிறாங்கன்ட்டு ஹீரோ பித்தான்னு முடிக்க அப்போ நம்ம வில்லேஜ் சீஃப் தாத்தா வந்துட்டியா ஃபைனலி இன்றைக்கு ஒரு இவெண்ட்டுடான்னு சொல்ல உனக்கான சொல்லலையான்னு கேட்க ஹீரோ எனக்கு யாரும் சொல்லலையே ஓகே நீங்கள் சொன்னாலும் நான் வரமாட்டேன் அலையா அழைப்புக்கு இந்த கேங் ஹியோக்கும் புஸ் பாண்டே வரமாட்டேன்னுட்டு ஹீரோ அப்போ ஒருத்தனும் சீஃப் இந்த வந்துட்டு பேனர் அவரும் சரிப்பா நீ போன்னுட்டு அவனை அனுப்பிட்டு ஹீரோட்ட பிடிச்சி இந்த வந்துட்டான்ப்பா இந்த பார்ட்டியை உனக்காக தானேன்னு சொல்ல ஹீரோக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னது இன்னொருக்கா சொல்லுங்கன்னுட்டு ஹீரோ கேட்குறான் ஓகே கைஸ் இன்றைக்கான எபிசோட் அவ்வளோதான் ஃபஸ்ட்டாக நான் இந்த சீன் பார்க்கும்போது சரியாக சிரிச்சேன் அடுத்த இந்த புஸ் பாண்டியை பிரிஞ்சிடுவாங்களோன்னு நினைச்சி அழுதேன் ஏன்டா எனக்கு எல்லாமே அனிமே மாங்காதானே எனக்கு நான் இருக்காங்க ஸோ உண்மையாகவே உங்களோட ஃபீல்ஸ் உங்களுக்கு என்னென்ன தோணுச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ்ன்ற எதுவும் போட்டுட்டாச்சு போங்க அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பாய் லவ் யூ கைஸ்